ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பூச்செடி, லைட் பிங்க் இட்லி பூச்செடி. இது ரொம்ப நாளாக பூக்காமல் இருக்குது. வெயில் படாதனால இப்போ இடத்த மாற்றி வச்சுருக்கேன். அதுலேருந்து நிறைய மொட்டுக்கள் வந்துருக்கு. ஒவ்வொரு கிளையிலையும் மொட்டுக்கள் கொத்து கொத்தாக வச்சுருக்கு. பாருங்கள் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக, செடியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் இதில் எவ்வளோ பூக்கள் மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் ஒரே இதில். அதே மாதிரி அடுத்த இதுலேயும் நிறைய இருக்குது, கொத்து கொத்தாக பூத்துருக்கு. பரவாயில்ல, இது வந்து லேட்டாக பூத்தாலும் லேட்டாக பிக்கப் ஆனாலும் நிறைய பூக்கள் பூத்துருக்கு, நிறைய மொட்டுக்கள். பாருங்கள் எப்படி இதில் ஒரு 20-25 மொட்டுக்களாக இருக்கும் ஒரே இதில். எவ்வளோ இருக்குது பாருங்கள், கொத்தாக இருக்குது, பஞ்சாக இருக்குது. இதுக்கு எல்லா மாதிரி நீர் உரங்கள் தான் கொடுக்கணும், எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி. புளிச்ச தயிர், பால், மாவு எல்லாமே தண்ணியில் கலந்து நம்ம உரமாக கொடுக்கலாம். மண்புழு உரமும் வாரம் ஒரு தடவை உரமாக கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அதை தவிர நம்ம மாவு ஊற வச்ச தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணி, அப்புறம் உளுந்து களைஞ்ச தண்ணி எல்லாமே நம்ம குளிக்க வச்சு கொடுக்கலாம். இல்லாட்டி அப்படியும் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். நல்ல ரிசல்ட் இருக்குது இதுக்கு. லிக்விட் ஃபெர்டிலைசர் வேஸ்ட்டாக போகிறத நம்ம செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம். இந்த செடி வந்து இப்போ வெயில் பட்டவுடனே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.